ஹாய் மக்களே! இன்னைக்கு நாம பார்க்க போறது, தமிழ்ல ரீசென்ட்டா ரிலீஸ் ஆகி எல்லாரையுமே மிரள வச்சுட்டு இருக்கக்கூடிய லிங்கம் அப்படிங்கிற ஒரு பக்கா ரா அண்ட் கிரைம் த்ரில்லர் சீரிஸோட முழு கதை தாங்க. ஒரு சாதாரண இளைஞன் அவனோட லட்சியம் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது படிச்சு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா விதி அவனுக்கு வச்சிருந்த ஸ்கெட்சே வேற. சுத்தி இருக்கிற சூழ்நிலையும், துரோகங்களும் அவன ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக்காம, இந்த ஊரே பயப்படுற ஒரு மிகப்பெரிய ரவுடியா மாத்துது. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு ரத்த சரித்திரம் தாங்க இந்த லிங்கம் சீரிஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரியஸோட ஸ்டார்டிங் சீன்ல அண்ணாச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ரவுடியோட தலையை எடுக்கணும் அப்படின்னு அவரோட வீட்டுக்குள்ள நிறைய ஆளுங்களை வச்சு ஒரு ரகசிய மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்கள ஒருத்தன் அவனை போட்டு தள்ளணும்டா அப்படின்னு கெத்து காட்ட, இன்னொருத்தனும் டேய் அவன் கடந்த 5 வருஷமா ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிறான், அவனை தொட்டா நமக்கு தான் பெரிய ஆபத்து அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க. அப்ப அங்க காப்பி தண்ணி கொடுத்துட்டு இருக்க ஒரு எடுபடி பையன் டென்ஷன் ஆகி, அண்ணாச்சி இவனுங்களை வச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நீங்க சொன்னா நானே போய் அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு கத்துறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க யாரா நீ, முதல்ல வெளியே போடா அப்படின்னு அவனை துரத்தி விடுறாங்க. அப்போதாங்க அண்ணாச்சி மௌனத்தை கலைக்கிறார். பக்கத்துல வச்சிருந்த ஒரு பைய திறந்து அதுல இருக்கிற சொத்து பத்திரங்கள் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி, என்னோட அண்ணன் தம்பின்னு மொத்த குடும்பத்தையும் அவன் கருவறுத்துட்டான். எனக்கு இந்த சொத்து பணம் எதுவும் வேணாம், எனக்கு தேவையெல்லாம் அவனோட தலை மட்டும்தான். என் உடல்வாக அப்படி என்னால சண்டை போட முடியாது, அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன் அப்படின்னு எல்லார் காலையும் விழப்போறா இருக்கேன். இதை பார்த்து ஷாக்கான ரவுடிங்க அண்ணாச்சியோட டீலுக்கு ஓகே சொல்றாங்க. சப் ஜெயிலுக்குள்ள வச்சு அவனை காலி பண்ணணும் அப்படின்னு முகமூடி அணிஞ்ச ஒரு பெரிய ரவுடி கூட்டமே ஜெயிலை நோக்கி போகுது. அதுல ஒரு 3 பேர் மட்டும் மாஸ்கை கழட்டிட்டு, நாங்க தான் உன்னை கொல்ல வந்தோம் அப்படின்னு அவனுக்கு தெரியணும்டா அப்படின்னு ஜெயிலுக்குள்ள ரத்த வெறியோட ஓடுறாங்க. கதை அப்படியே கட்டாகி 1987 கன்னியாகுமரிக்கு போகுதுங்க. அப்ப அந்த ஏரியாவையே ஆண்டுகிட்டு இருக்க 2 பிரபலமான ரவுடிகள் தான் செல்லப்பாண்டியன், சுவாமி. இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பகை இருக்குங்க. அந்த ஏரியாவுல துறைமுகம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் நல்லா இருந்தாலும் இளைஞர்களுக்கு மீன்பிடித்தல், விவசாயத்தை தாண்டி பெரிய வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லைங்க. அதனால அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரோட பிரதான விளையாட்டே கபடி தாங்க. அப்படியே ஒரு ஊர் திருவிழாவை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க ஊர்ல பெரிய அட்வொகேட்டான செல்லதுரையை அறிமுகப்படுத்துறாங்க. அவரோட தம்பி தாங்க திரு. இந்த திருவோட நண்பன் தான் நம்ம கதையோட நாயகன் லிங்கம். லிங்கத்தோட காதலி பேரு மலர்விழிங்க. திருவிழா கூட்டத்துல மலர்விழியும் லிங்கமும் தனியா சந்திச்சு பேசிக்கிறாங்க. லிங்கமும் இப்பதாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா போலீஸ் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு மலர்விழிக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவரே ஆசையா லிங்கத்துக்கு ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து அதை போட்டு பார்க்க சொல்லி அழகு பார்க்கறாங்க. லிங்கத்துக்கும் திருவுக்கும் நடுவுல இருக்கிற உயிர் நட்பு, திருவோட குடும்பத்தை லிங்கம் தன் குடும்பம் மாதிரி பாத்துக்கிறாரு. இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே போட்டி கபடி மட்டும்தாங்க. 2 பேரும் வேற வேற டீம்ல விளையாடினாலும் யாரு ஜெயிச்சாலும் எந்த ஈகோவும் இல்லாம கப்பை ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் லிங்கம் அவரோட ஃப்ரெண்டு அல்போன்ஸ் கூட கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து கரையில வித்துட்டு இருக்காருங்க. அப்போ பக்கத்துல ஒரு ஏழை மீனவர் வலை வாங்கின காசை கட்ட முடியாம தவிக்கும் போது லிங்கம் அந்த கை காசை எடுத்து கொடுத்து உதவுறாரு. அதே சமயம் லிங்கம் கூட எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே போலீஸ் போஸ்டிங் ஆர்டர் லெட்டர் வருது. ஆனா லிங்கத்துக்கு மட்டும் வரவே இல்லைங்க. போஸ்ட்மேன் கிட்ட ஓடி போய் கேட்கும்போது, உனக்கு வந்தா முதல்ல உன்கிட்ட தான் கொடுப்பேன் தம்பி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. மனசு உடஞ்சு போன லிங்கம் திருவோட அண்ணன் செல்லத்துறை கிட்ட விஷயத்த சொல்ல, அவர் வாடா நம்ம டிஎஸ்பியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதே சமயம் டிஎஸ்பி ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து போயிட்டு இருக்குங்க. ரவுடிங்களான செல்லப்பாண்டியனும் சுவாமியும் எல்லையை தாண்டி சண்டை போட்டுக்கிறதால டிஎஸ்பி அவங்கள எச்சரிக்கிறார். நான் போலீஸ்காரன், சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா 2 பேரையும் என்கவுண்டர் லிஸ்ட்ல வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்ப பக்கத்து ரூம்ல கதவை தட்டி ஏதோ சத்தம் கேட்க செல்லத்துறை வெளியே வந்து பாக்குறாருங்க. அங்க திரு ஒரு பொண்ணோட தனியா இருக்கான். லிங்கம் அவங்க கிட்ட போய், டேய் உங்க அண்ணன் இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்துல இருக்காரு, நீ என்னடானா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க திரு. பஞ்சாயத்து முடிஞ்சு வெளியே வர டிஎஸ்பி கிட்ட செல்லத்துறை, சார் லிங்கத்துக்கு மட்டும் ஆர்டர் லெட்டர் வரவே இல்லை, என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் நல்லா கபடி விளையாடுவானே, அவனோட கோச் மூலமா ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ரோச் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா ஊர்ல ஒரு பெரிய கோயில் திருவிழா கபடி போட்டி நடக்குதுங்க. ஆனா அந்த போட்டியை கேள்விப்பட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல தொழில் ரீதியா பெரிய பகை வச்சிருக்கக்கூடிய குணசீலன், மார்ட்டின் அப்படின்ற 2 பேரோட டீம்ல தாங்க அங்க மோத போகுது. கடந்த போட்டியில மார்ட்டினோட ஆளுங்க 2 பேர் குணசீலன் போட்டு தள்ளினதுனால 2 வருஷமா போட்டியை தடை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் போட்டி நடக்கிறதால ஊரே பதட்டமா இருக்கு. லிங்கத்தோட கோச் அவர்கிட்ட வந்து, தம்பி வெளியூர்ல ஒரு மேட்ச் இருக்கு, அதை ஜெயிச்சுட்டு வந்தா உன் போலீஸ் வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க, லிங்கம் விளையாட போறது அந்த ரவுடி மார்ட்டினோட டீமுக்காக மட்டும்தாங்க. குணசீலன் மைதானத்துல கெத்தா நிக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல லிங்கத்தை இறக்கவே இல்லைங்க. ஆனா குணசீலனை தோற்கடிக்கணும்னே மார்ட்டின் லிங்கத்தை களமிறக்க ஆரம்பிக்கிறான். கேம் பயங்கரமா அனல் பறக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல லிங்கம் அவுட் ஆகி வெளியே உட்காரும்போது மக்கள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. குணசீலனும் லிங்கத்தை பார்த்து தப்பா பேச,
ட்ரிகர் ஆன லிங்கம் மேட்சுக்குள்ள புகுந்து மரண மாஸ் காட்டி குணசீலன் டீமையே அவுட் பண்ணி தன் டீமை ஜெயிக்க வைக்கிறாருங்க. தன்னை ஊர் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டான்ற கோவத்துல குணசீலன் கத்தியை எடுத்துக்கிட்டு லிங்கத்தை குத்த ஓடி வரான். சரியா அந்த வினாடியில பட்டுன்னு கரண்ட் கட் ஆஃப் ஆகுதுங்க. வெடிகுண்டு வீசப்படுது. ஜனங்க அலறி அடிச்சு ஓடுறாங்க. கரண்ட் வந்தப்போ பார்த்தா குணசீலன் வயித்துல கத்தி குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல லிங்கம் பக்கத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். பதறி போன லிங்கம் அவன் வயித்துல இருந்த கத்திய உருவ அங்க வந்த மக்கள் லிங்கம் தான் குணசீலனை குத்துனதா தப்பா நினைச்சு கத்துறாங்க. பயந்து போன லிங்கம் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த கொலைக்கு பின்னாடி மாட்டி தான் இருக்கான்னு போலீஸுக்கும் தெரிஞ்சாலும் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. பலியாடான லிங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. குணசீலனோட ஆளுங்க ஊரையே கலவர பூமியா மாத்துறாங்க. கடலுக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்க லிங்கத்தை திரு போய் பார்த்து, அண்ணன் எல்லாத்தையும் பார்த்து பாரு, நீ இங்கே இரு அப்படிங்கிறான். ஆனா லிங்கம், நான் தப்பு பண்ணலடா, நான் கோர்ட்ல போய் சரணடைறேன் அப்படின்னு கரைக்கு வரான். ஆனா போலீஸ் அவனை கைது செஞ்சு சப்ஜெயில போடுறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே குணசீலனோட ஆளுங்க லிங்கத்தை பழிவாங்க காத்துட்டு இருக்காங்க. லிங்கத்துக்கு பயங்கரமான டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு கேங்கு லிங்கத்தை கொல்ல வரும்போது லிங்கம் வெறியாகி, நான் எந்த கொலையும் பண்ணாம தாண்டா இங்க வந்தேன், ஆனா என்ன நான் காப்பாத்திக்கணும்னா ஒரு கொலை இல்ல 100 கொலை கூட பண்ணுவேண்டா அப்படின்னு கத்தி அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்றாருங்க. ஒரு வழியா திரு பெயில் எடுத்து லிங்கத்தை வெளியே கூட்டிட்டு வரான். ஒரு டீ கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சில மர்ம நபர்கள் கத்தியோட வராங்க. லிங்கம் சண்டைக்கு ரெடி ஆகும்போது அவனுங்க லிங்கத்தை கொல்ல வரலங்க. அங்க உட்கார்ந்துருக்க செல்லப்பாண்டியனோட முக்கியமான ஆளுக முருகாவை வெட்டி அவனோட தலையை துண்டிச்சு செல்லப்பாண்டியன் வீட்டு வாசல்ல போடுறாங்க. இதை பார்த்து செல்லப்பாண்டியன் ரத்த கண்ணீர் வடிக்கிறாருங்க. ஊருக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏவை வச்சு செல்லப்பாண்டியன் சுவாமி 2 பேரையும் கூப்பிட்டு பேசி, இனிமே ஊர்ல கலவரம் பண்ணா அது உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டி வைக்கிறாருங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால லிங்கத்தோட போலீஸ் கனவு செதஞ்சு ஊர்ல இருந்த மரியாதையும் போயிடுச்சு. ஆனா திருவோட ஃபேமிலி மட்டும் அவனை அன்பா பாத்துக்கிறாங்க. லிங்கத்தோட கோச் வந்து சென்னையில ஒரு வேலை இருக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் கோர்ட் கேஸ் முடிஞ்சதும் போலீஸ் ஆவான் சார் அப்படின்னு சொல்லி திரு சொல்றான். ஆனா லிங்கத்துக்கோ தன் கரியர் முடிஞ்சதுன்னு மன உளைச்சல் ஆகுதுங்க. அதோட போலீஸ்காரங்க தினமும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் டார்ச்சர் வேற பண்றாங்க. ஒரு நாள் வக்கீல் செல்லதுரை ஒரு நில பஞ்சாயத்துக்காக லிங்கத்தை கூட்டிட்டு போறாருங்க. லிங்கத்தை பார்த்த உடனே அவன் பெரிய ரவுடின்னு பயந்து போன நிலத்தோட ஓனர் உடனே டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. தனக்கே தெரியாம தான் ஒரு அடியாள கட்ட பஞ்சாயத்துக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி லிங்கத்துக்கு புரிய வருதுங்க. அடுத்த ஒரு பஞ்சாயத்துல ஒருத்தன் டாக்குமெண்ட்ஸை கிழிக்க கோவமான லிங்கம் கத்தி எடுத்து மிரட்டுறான். போலீஸ் அவனை கைது பண்ண வரும்போது செல்லதுரை வந்து, என் தம்பி மாதிரி அவனையும் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வாதாடி கூட்டிட்டு போறாருங்க. லிங்கம் செல்லதுரை கிட்ட இதக்கா என்ன இந்த வேலைக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க செல்லதுரை கோவிச்சிட்டு போறாருங்க. மன வேதனையில லிங்கமும் திருவும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர் என்ன ரவுடியா பாக்குதுடா, அந்த டார்ச்சர்லயே நான் உண்மையான ரவுடியா ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி லிங்கம் கத்துறான். அதை பார்த்து பக்கத்துல இருந்த செல்லப்பாண்டியனோட ஆளுங்க 4 பேர் சிரிக்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது. லிங்கம் கத்தியை எடுத்து அவனுங்களை துரத்தி அடிக்கிறாருங்க. அடுத்த நாளே அந்த ஆளுங்க கத்தியை காட்டி லிங்கத்தை செல்லப்பாண்டியன் முன்னாடி கூட்டிட்டு போறாருங்க. செல்லதுரை ஓடி போய் அவன் தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி பார்க்குறார். செல்லப்பாண்டியன் லிங்கத்தை எச்சரிச்சு அனுப்பும்போது லிங்கம் தான் இடுப்புல இருந்த கத்தியை எடுத்து செல்லப்பாண்டியன் முன்னாடி போடுறான். செல்லப்பாண்டியன் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இவ்வளோ ஆடி வாங்கியும் இவன் தன் கையில இருந்த கத்தியை பயன்படுத்தலையே, இவன் நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்புறமா செல்லப்பாண்டியன் லிங்கத்தை தனியா கூப்பிட்டு, தம்பி நீ போட்ட கத்தி லெஃப்ட் ஹேண்ட் கத்தி, நீ ரொம்ப துடிப்பான ஆளா இருக்க, என் கூட வேலைக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாருங்க. செல்லதுரையும் உனக்கு வேற அடைக்கலமே இல்லை, அவர்கிட்டே போயிடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. லிங்கம் செல்லப்பாண்டியன் கூட சேர்ந்து கேரளாவில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்துற பிசினஸை கவனிச்சுக்கிறார். லிங்கத்தோட அசுர வளர்ச்சி ஆரம்பமாகுதுங்க. ஒரு முறை செல்லப்பாண்டியனை கொள்ள வந்த சுவாமியோட ஆளுங்களை லிங்கம் ஒத்த ஆளா அடிச்சு செல்லப்பாண்டியன் குடும்பத்தையே காப்பாத்துறான். இதனால செல்லப்பாண்டியனோட வலது கையா மாறுறான் லிங்கம். மலர்விழியை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவனோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா இப்பதாங்க ஒரு பெரிய பேரழிவு நடக்க ஆரம்பிக்குது. லிங்கம் விற்கிற சாராயத்துல யாரோ விஷம் கலந்ததால அதை குடிச்சு ஏகப்பட்ட மக்கள் இறந்து போறாங்க. தமிழ்நாடு முழுக்க இது பெரிய பிரச்சனையாகுதுங்க. பொலிட்டிக்கல் பிரஷரால செல்லப்பாண்டியன் ஜெயிலுக்கு போக வேண்டிய வருது. ஜெயிலுக்குள்ள வச்சு செல்லப்பாண்டியனையும் வெளியே இருக்க லிங்கத்தையும் காலி பண்ண சுவாமி ஸ்கெட்ச் போடுறான். ஆனா லிங்கம் ஜெயிலுக்குள்ள தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா செல்லப்பாண்டியனை காப்பாத்துறான். இதுக்கு நடுவுல திரு பத்மா அப்படின்ற ஒரு பெண்ணை காதலிச்சு அவகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. இதனால பத்மா திருவை வெறுத்து ஒதுக்குறாங்க. செல்லதுரையும் தான் தம்பி திருவுக்காக 2 ஒயின் ஷாப்பை லீஸுக்கு எடுத்து கொடுக்குறாருங்க. ஆனா லிங்கத்தோட கள்ளச்சாராய பிசினஸால ஒயின் ஷாப்ல பிசினஸே இல்லை. ஊர்க்காரங்க திருவை உசுப்பேத்த ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி திருவோட ஃப்ரெண்டு லிங்கன்னு இருந்துச்சு, இப்போ லிங்கத்தோட ஃப்ரெண்டு திருன்னு ஆயிடுச்சு, உன் ஐடென்டிட்டியை தேடிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓமான திரு கடலுக்குள்ள இருக்கிற லிங்கத்தை போய் பார்த்து, உன் கேஸ் பின்னாடி அலையிறது எங்க அண்ணனுக்கு எனக்கும் வேலையா போச்சுடா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். லிங்கத்துக்கு பெயில் கிடைச்சி வீட்டுக்கு வரான். மலர்விழி இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க. போலீஸ் பறிமுதல் செஞ்ச தன் காரை வக்கீல் செல்லதுரை மீட்டு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு கார் ரைடு போக கேட்கும்போது செல்லதுரை தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம திருவும் லிங்கத்தோட பேரை சொல்லி ஊர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணக்காரனாக பாக்குறாங்க. லிங்கம் இதை தட்டி கேட்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த நட்பு இப்ப பகையா மாற ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஜெயில இருக்க சுவாமி வெளியே வந்து லிங்கத்தோட கோட்டையை பிடிக்க பிளான் பண்றான்.
இதை தெரிஞ்சுக்கிட்ட லிங்கம் ஜெயிலுக்குள்ளேயே புகுந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து சுவாமியோட தலையிலே அடிச்சு கொடூரமான முறையில் அவனை கொலை பண்றான். அதுக்கப்புறம் சுவாமியோட இறுதிச் சடங்கு நடக்கிற இடத்துக்கே போற லிங்கம் அவனோட ஆளுங்க மத்தியில நின்று மாசா போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவனோட குடும்பத்துக்கு வார்னிங் கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ ஊருக்கு புதுசா ஒரு டிஎஸ்பி வராரு. அவரும் ஒரு போலீஸை கொன்னுட்டு ஓடுன சாரதி அப்படின்ற ரவுடியை பிடிச்சு தர சொல்லி லிங்கத்துக்கிட்ட உதவி கேட்கிறார். ரவுடியான தங்கிட்ட போலீஸே உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி லிங்கம் பெருமைப்படுறார். நான் லிங்கத்தோட டீம்ல புதுசா சேர்ந்த ஒருத்தனை பிடிச்சி லிங்கம் அடிச்சு விசாரிக்கும் போது தாங்க அந்த அதிர்ச்சியான உண்மை வெளியே வருது. இவ்வளோ நாளாக நடந்த எல்லா அசம்பாவிதங்களுக்கும் செல்லப்பாண்டியன் கார் வெடிச்சதுக்கும் காதலர்கள் இறந்ததுக்கும் பின்னாடியும் இருந்தது சுவாமியும் இல்லை செல்லப்பாண்டியனோ இல்லைங்க, அட்வொகேட் செல்லதுரை தான் அப்படிங்கிறது. அதிகாரத்தை அடையணுன்ற பேராசையில் செல்லதுரை தான் எல்லாத்தையும் பின்னால் இருந்து ஏக்கியிருக்காரு அப்படின்ற உண்மை தெரிய வருது. அதே மாதிரி லிங்கம் மலர்விழியோட சீமந்த விழாவுக்கு வராங்க. அங்கே திருவுக்கும் செல்லதுரைக்கும் முன்னாடி ஒரு பெரிய பைய வைக்கிறான். அதில் பணமும் இன்னொரு பையில செல்லதுரையோட ஆளோட வெட்டப்பட்ட தலையும் இருக்கு. செல்லதுரை தான் மாஸ்டர் மைண்டுன்னு லிங்கம் அங்கே உடைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் திருவோட ஒயின் ஷாப்பை போலீஸ் பூட்ட அதுக்கு லிங்கம் தான் காரணம்னு செல்லதுரை திருவை நம்ப வைக்கிறார். லிங்கத்தை பழிவாங்க செல்லதுரை அவனோட வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து மலர்விழிக்கு பிரசவ வழி வர கார் எடுக்க போன ஒரு சின்ன பையன் மேலே செல்லதுரை வெடிகுண்டை தூக்கி வீசுறான். அந்த பையன் கருகி அங்கேயே இறந்து போகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லிங்கம் வெறியாகி செல்லதுரை வீட்டுக்கு போய் அவனோட அம்மா முன்னாடி உன் பையனுக்கு 30 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள குடும்ப செட்டில்மெண்ட் பண்ணிக்க சொல்லு, 30வது நாள் அவன் செத்துடுவான் அப்படின்னு மரண வார்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 30வது நாளும் முடியுது. செல்லதுரை கோர்ட்டுக்கு வராங்க. சுற்றி ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் லிங்கம் கோர்ட்டுக்குள்ளேயே பாம்பு போட்டு புகுந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே வெட்டி சாய்க்கிறான். நீதிபதி முன்னாடியே வக்கீல் செல்லதுரையோட தலையை ஒரே வெட்டா வெட்டி அவனோட ரத்தத்தை தான் முகத்துல பூசிக்கிட்டு அந்த தலையை கொண்டு போய் இறந்த அந்த சின்ன பையனோட சமாதியில வச்சு ஆக்ரோஷமா கத்துறான் லிங்கம். தான் அண்ணன் செல்லதுரை கொல்லப்பட்டதை கேட்டு திருவோட அம்மா திருகிட்ட சபதம் வாங்குறாங்க. அந்த லிங்கத்தோட தலையை எனக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி. திருவும் அவனோட தம்பியும் லிங்கத்தை பழிவாங்க வெறியோட கிளம்புறாங்க. 2 உயிர் நண்பர்கள் இப்போ ரத்த எதிரிகளா நிற்கிறாங்க. இதோட சீசன் 1 முடியுதுங்க. ஒரு போலீஸ் ஆக வேண்டியவன் எப்படி சூழ்நிலையால மிகப்பெரிய டானா மாறுறான், அவனோட உயிர் தோழனே அவனுக்கு எப்படி எதிரியாகிறான் அப்படிங்கிறது தான் இந்த சீசனோட கிளைமேக்ஸ். கண்டிப்பாக சீசன் 2ல் இவங்களுக்குள்ள நடக்க போகிற அந்த ரத்த போர் இன்னும் வெறித்தனமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சீசன் 2க்கான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.